எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். மிக்சியில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் துருவன தேங்காய் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். நான் சுடுதண்ணில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஏன்னா இங்கே ஃப்ரோஸ்ட் ஐட்டமாக தான் இருக்கும். அதனால் நான் சுடுதண்ணில் கொஞ்சம் நல்லா ஊற வச்சு அது அந்த சாஃப்டாகிறான்னு இப்போ நான் எடுத்து மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் அரைச்சாச்சு, அதாவது நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ நான் பணியார முட்டை பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 முட்டை எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா சாப் பண்ணி வச்சுருக்கேன். 3 பல் பூண்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பவுலில் ஆட் பண்ணிட்டு முட்டையும் உடச்சி ஊற்றி பீட் பண்ணிவிட்டு பணியார சட்டியில் நம்ம பணியாரமே ஊற்றி ஒரு ஈடாக எடுத்துக்கலாம். உப்பு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பிளாக் பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா எக் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் அடுப்பில் பன்னீரை சட்டியை ஹீட் பண்ண வச்சுருக்கேன். எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க எக் பேட்டரை ஒவ்வொன்றா பணியாரம் பண்ணுற மாரி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை பணியாரம் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இது 3 பாயில்டு பண்ண எக்கு, இது 2 பாயில் பண்ணாத எக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 டொமேட்டோ நான் மிக்சியில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 1 ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கோகோனட் பேஸ்ட் அதை எடுத்திருக்கேன். இப்போ கறி தாளிக்கிறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு 1/2 டீஸ்பூன், பட்டை 2, ஏலக்காய் 2, கிராம்பு 2, அன்னாச்சி பூ 1/2 அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன். 1 பிரிஞ்சியில் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ண விடுவோம். ஆனியனும் க்ரீன் சில்லி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணுறேன். பேஸ்ட் அரைச்ச டொமேட்டோவை ஆட் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ டொமேட்டோ ஃப்ரை ஆகி 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ அரைச்சி வச்ச கோகோனட் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து மசாலாஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரமசாலா 1/4 டீஸ்பூன், ஹோம்மேட் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன்,
1 டீஸ்பூன், மல்லித்தூள் வந்து 1/2 டீஸ்பூன், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த எண்ணெய் வர்ற வரைக்கும் கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டு 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 2 டம்ளர் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிக்கும். நம்ம லைட்டாக கொதிக்கும் போது கொஞ்சம் ஃபஸ்ட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறிக்கலாம். ஏன் அப்படி சொன்னேன்னா கீழே பார்த்தீங்கன்னா மசாலா ஃபுல்லாக தங்கியிருக்கும், அதனால தான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டுக்க சொல்கிறேன். கறி வந்து 3 மினிட்ஸாக நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நான் வந்து பணியார முட்டை பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்றுன்னா. இந்த முட்டை பணியாரம் வந்து எங்கள் வீட்டு பெரிய செஃப்புக்கு பிடிக்கும். அவருக்கு தான் இந்த முட்டை பணியாரம் பண்ண சொல்லுவார். அதுக்கு தான் எனக்கு வந்து எப்பயுமே பாயில்டு எக்கு தான், அதனால இந்த பாயில்டு எக்கு தனியாக ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 2 பாயில்டு எக்கை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்கெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஒரு வாட்டி ஃபுல்லாக ஸ்டிர் பண்ணிடுவோம். நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ முட்டை வந்து உடச்சி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இப்போ வந்து பாயில்டு பண்ணாத எக்கை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். 2 முட்டை சென்டரில் ஊற்றிட்டு அதை வந்து கிளறக்கூடாது, அதை அப்படியே விட்டுறணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அதை அப்படியே வேகட்டும். கிளறினோன்னா உடஞ்சி எல்லாமே தனித்தனியாக போயிடும், அதனால் போட்டோன்னே கிளறக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆச்சு. லைட்டாக மட்டும் நம்ம கடைசியில் உடச்சி ஊற்றுற முட்டையை மட்டும் எடுத்து விடணும். லைட்டாக மட்டும் லைட்டாக ஒரு சின்ன கேப் மட்டும் அதுங்களுக்கு 2 செப்பரேட் பண்ணி விட்டுட்டோம்னா நீங்கள் அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிச்சு அது வேகட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆச்சு. பார்த்தீங்கன்னா உடச்ச முட்டை வந்து நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம முட்டை குழம்பு ரெடி ஆகியாச்சு. இந்த எக் கறி வந்து சுட சுட இட்லிக்கும் சப்பாத்திக்கும் சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அது 2க்கும் டேஸ்ட் காம்பினேஷன் அப்படியே சொல்ல முடியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட இட்லிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எக் கறி டிஷ்ஷை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.